ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் வெல்லத்தை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப்பு நான் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்து அதில் நல்லா 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி அரிசியோட கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு 3 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறமா இந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். அதிக நேரம் ஊறணுங்கிறது இல்லை, 2 to 3 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். ஒரு 3 மணி நேரம் எடுத்து பார்க்கலாம். நல்லா பச்சரிசி நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்திட்டு நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. குறைனையே அரைக்காதீங்க. அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். இன்னொரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நம்ம அரிசி எடுத்து அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் சேர்த்திக்கோங்க. இதுக்கு 1 கப்பு வெல்லமே பார்த்திங்கன்னா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் 1 1/4 கப் கூட சேர்த்திக்கலாம். 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பாகுபதம் வரணும்னு இல்லைங்க. நம்ம போட்ட வெல்லம் தண்ணியில் கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு இல்லை, வெல்லம் மட்டும் கரைஞ்சி வந்தால் போதும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் இந்த ஆப்பச்சட்டியில் தான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் செய்ய போகிறேன். அதனால் அதே சட்டியை அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. இந்த நெய் நல்லா உருகி காஞ்சி வந்த பின்னாடி அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு 1/4 கப் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காய் நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தேங்காயோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இது வணங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் மாவு ஊற்றி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற அந்த தேங்காயும் சேர்த்திக்கோங்க இந்த மாவு கூடவே. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசல் தண்ணி அதில் சேர்த்திக்கோங்க. வெள்ளை கரைசல் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி மாவு கூட சேர்த்திக்கோங்க. ஆறக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பாதி தண்ணி சேர்த்திட்டேன். இப்போ மீதி இருக்கிறதையும் சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்த 1 கப்பு வெல்லத்துக்கும் 1 கப்பு தண்ணிக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மெயினாக இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்திக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை கரைசல் தண்ணியை அந்த அரிசி மாவு கூட சூடாக இருக்கும்போது சேர்த்தணுங்க. சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு இப்படி தாங்க தண்ணியாக இருக்கும். சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தேங்காய் வதக்கி எடுத்தோம் இல்லையா நெய்யில், அதே ஆப்பச்சட்டி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழியாக இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கரண்டி மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி ஆப்பச்சட்டியில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இது வேகிறதுக்கு 3லிருந்து 4 நிமிஷம் ஆகும். ரொம்ப நேரமெல்லாம் ஆகாதுங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து பிளேட் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வெந்திருக்குங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின மாவு நடுவில் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. ரொம்பவுமே டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, டக்குன்னு செஞ்சு எடுத்தாச்சு. பச்சரிசி ஊற வைக்கிற நேரம் மட்டும்தாங்க. அதை அரைச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா டக்குன்னு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்பவுமே ஸ்பெஷலுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபனாக கூட சாப்பிட்டுக்கலாங்க. இந்த ரெசிபியை ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யறதும் பார்த்திங்கன்னா ஈஸி தாங்க. செய்யறதும் சுலபமாக செஞ்சிடலாம். இது வந்து நம்ம ஆப்பச்சட்டியில் தான் ஊற்றி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா குழியாக இருக்கிற மாதிரி ஒரு கடாய் இருந்தால் கூட போதுங்க. அந்த கடாயில் கூட நீங்கள் இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஊற்றி எடுத்துக்கலாங்க.
இத நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா சீப்பு சீப்பா எவ்வளோ சூப்பரா வந்திருக்குதுங்க. இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா, இதில இந்த மாரி சீப்பு சீப்பா வரதாங்க. நம்ம வெள்ள கரைசல் தண்ணிய சூடா ஊத்தும்போது தான் பார்த்தீங்கன்னா, இதில இந்த மாரி வரும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இந்த ரெசிபிய ட்ரை பண்ணிட்டு, டேஸ்ட் எப்படி இருந்தது? எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.